السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. உலகில் வாழும் காலமெல்லாம் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்களாக பெண்கள் மதரசாவுக்கு மாணவர்களுடைய வருகையும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் பெண் பிள்ளைங்க காலை மாலை மதரசாவிற்கு மிக தாமதமாக வருகிறார்கள். ஆண் பிள்ளைகள் மதரசா மொத்தத்தில் இயங்காமல் இருந்ததை மீண்டும் உயிர்ப்பிச்சு அதை இயக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பெண் பிள்ளைகளுடைய மதரசாவில் நம் கண்கூடாவே பார்க்கின்ற நேரத்தில் கூட பெண் பிள்ளைங்க 5:50 வரைக்கும் 5:45 மணி வரைக்கும் சில பெண் பிள்ளைகள் மதரசா உள்ள வராமல் வெளியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பெரியாட்களாக இருந்து படிக்கக்கூடிய நபர்களுக்கும் மதரசா என்பது காலப்போக்கில் ஒரு சலிப்படையக்கூடியதாக, அதன் மீதான ஆசையும் அக்கறையும் குறையக்கூடியதாக இருப்பதை போன்றான ஒரு சூழல் என்பது தொடர்ந்து மதரசாவை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருப்பதினால இந்த மார்க்க கல்வியை பற்றியும் இந்த மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் இந்த மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய உங்களை குறித்தும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எங்களை குறித்தும் முக்கியமான சில தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறணும்னு சொல்லி நீண்ட நெடிய நாட்களாக நினைத்தாலும் அதற்கான நேரம் காலம் அமையாததால் அது தாமதப்பட்டு போய்கொண்டே இருந்தது. இப்பொழுது சமீப காலமாக குர்ஆன் சரளமாக ஓத தெரியாதவர்களுக்கு அதிவேக வகுப்பு என்று ஒரு வகுப்பை தொடங்கி அந்த வகுப்பின் மூலமாக குர்ஆனை வேகமாக ஓதுவதற்கான பயிற்சிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த கல்வியை பற்றியான இன்னும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு மார்க்க கல்வியின் மீதான அன்பையும் ஆசையையும் ஆர்வத்தையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு நான் நினைவு கூற கடமைப்படுறேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, நபியே நாயகமே ஃபதக்கிர், நீங்கள் நினைவு கூறுங்கள், இன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினீன், நினைவு கூறுவது என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதுல இருந்து நமக்கு 2 விஷயம் விளங்குது. மனிதன் என்பவன் இயல்பாக எல்லாத்தையும் மறக்கக்கூடியவன் தான். ஒரு செய்தியை சொல்றோம், ஒரு விஷயத்தை சொல்றோம், நம்ம குடும்பத்திலே ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கு அல்ல வேற எங்கேயோ போறோம் வாரோம்னு சொன்னாலும் காலப்போக்கில் அந்த செய்தி நமக்கு என்ன செய்யப்பட்டுரும், மறக்கடிக்கப்பட்டுரும் இல்லையா? வேற யாராவது நினைவுபடுத்தினால்தான் ஆமா 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 அங்க போயிருந்தோம், ஆமா அப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், நினைவுக்கு வரும். அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், மனிதன் இயல்பாக மறக்கக்கூடியவன் தான். ஆனால் மறந்த செய்திகளை நினைவுபடுத்துவது என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக பலன் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்ப நம்ம எல்லாரும் முஃமின்களாக இருக்கிறதுனால, எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கிறதுனால இப்ப சொல்ல போற குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸுகளும் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து அது பயனளிக்க வேண்டும் என்கின்ற உயரிய துஆவோடு இந்த நினைவூட்டலை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன்.
இந்த மார்க்க கல்வி என்பது சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் மிக பெரும் மகான்களாக திகழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, நபிமார்களை, ரசூல்மார்களை, இறை தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க கல்வியை கொண்டே சிறப்பித்து காமித்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்வார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும் தாய்மார்கள், பெண்கள், இங்க இருக்கக்கூடிய ஆண் மாணவர்கள் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். தாவூத் நபியை பத்தியும் சுலைமான் நபியை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான். என்ன தெரியுமா? வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நான் தாவூத் நபிக்கும் சுலைமான் நபியுக்கும் இல்மை, கல்வி ஞானத்தை கொடுத்தேன். இந்த கல்வி ஞானம் கொடுத்ததற்காக, இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை பெற்றுக் கொண்டதினால் அந்த இரண்டு நபிமார்களும் வகாலா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபضلنا அலா கஸீரின் மின் இபாதில் முஃமினீன். அந்த இரண்டு நபிமார்களும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. ஏன் தெரியுமா அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள்? ஃபضلنا, அவன் எங்களை கண்ணியப்படுத்தினான். சாகுல் பாய், ஃபضلنا, அவன் எங்களை கண்ணியப்படுத்தினான். எப்படி தெரியுமா? அலா கஸீரின் மின் இபாதில் முஃமினீன், மூமின்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கையில் அவர்களை எல்லாம் விட எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா. எதை கொடுத்து? கல்வியை கொடுத்து. பொருளாதாரத்தை கொடுக்கிறது அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கான அடையாளம் அல்ல. ஒரு பதவியை கொடுக்கிறது அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்கான அடையாளம் அல்ல. அழகை கொடுப்பது அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்கான அடையாளம் அல்ல. பெரும் சொத்தை, சுகத்தை, குழந்தை செல்வங்களை, அதுபோன்று உலகத்தில் நாம் எதையெல்லாம் பெரிதாக கருதுகிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தர்றது கண்ணியம் இல்ல. ஒரு ஆளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா, அவரை சிறப்பிக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா, அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்க கல்வியை கொடுத்துருவா. அப்ப நம்மளை சிறப்பிக்கக்கூடிய, நம்மளை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த மார்க்க கல்வி அல்லாஹ் நம்மள்கிட்ட தந்திருக்கான் இல்லையா? நம்ம இந்த கல்வியை எப்படி கண்ணியப்படுத்தணும்? கல்வியை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? காதர் பாய், கல்வியை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? எப்படி கண்ணியப்படுத்துறது கல்வியை? கல்வியை கொண்டு நமக்கு கண்ணியம் இருக்கு. நீங்க எல்லாம் ஓதி முடிச்சுட்டு குர்ஆன் ஓதி தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா ஒரு சபைக்கு போனீங்கன்னா அவங்க முன்னாடி உட்காருங்க. அதே ஒரு ஆலிமா பட்டம் வாங்கிட்டீங்கன்னா ஏதாவது துவா செஞ்சுட்டு போங்க, ஏதாவது ஒரு 4 உபதேசத்தை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கல்வியை கொண்டு மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அந்த கல்வியை நம்ம எப்படி கண்ணியப்படுத்துறது? கல்வியை எப்படி கண்ணியப்படுத்துறது? இப்போ உங்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கேட்கிறேன், கல்வியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது? பொதுவாகவே மனிதன் எப்படிங்க, நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சா பதிலுக்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அப்படியானே? இன்னைக்கு ஒரு வீட்டுல, பக்கத்து வீட்டுல நம்ம ஒரு குழம்பு வாங்கணும்னு சொன்னா நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கு நம்ம ஏதாவது குழம்பு கொடுக்கணும், அப்படியானே? பக்கத்து வீட்டுல இருந்து நமக்கு ஒரு நாள் பிரியாணி வந்தா நம்ம வீட்டுல இருந்து ஒரு நாள் நெய் சோறு நம்ம கொடுக்கணும், அப்படிதானே? கொடுக்கணுமா இல்லையா? கல்வி நமக்கு கண்ணியத்தை தருது. நம்ம கல்விக்கு எப்படி கண்ணியத்தை கொடுக்கிறது? கல்விக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கிறது? அந்த கல்வியை அடைந்து கொள்வதற்கான சரியான நேரத்தை நாம் பயன்படுத்துவது அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அந்த கல்வியை படிப்பதற்காக தூக்கத்தை, உறவுகளை, சுபபோக காரிய வீடுகளை தவிர்த்து மதரசாவிற்கு வருவது அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம். அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது அதை முழுமையான முறையிலே கற்றுக்கொள்வது, நேரம் கிடைக்கும் போது அல்ல, நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கொள்வதுதான் அந்த மார்க்க கல்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணியம். அந்த கண்ணியத்தை ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் நம்ம சரியா கொடுக்கிறோமா என்பதை பெண்கள் உங்களுக்குள் நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆள் இல்ல, உங்க மனசுக்குள்ளே நீங்க கேளுங்க. ஆரம்பத்தில் நம்ம ஓத போகும்போது எப்படி போனோம், என்ன ஆர்வத்துல போனோம், என்ன ஆசையில போனோம், இப்ப நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கிறோம், இப்ப எப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். மதரசாக்களில் வந்தால் படிப்பதை கூட சப்தம் இல்லாமல் படிப்பது அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம். ஒழு செய்து விட்டு வருவது அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம்.
நேரம் தவறாமல் விடுமுறை இல்லாமல் வருவது அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம். மதரசாவில் மட்டும் வைத்து ஓதாமல் வீட்டிலும் வைத்து பாடத்தை பார்ப்பது அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். அப்ப அந்த கண்ணியத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமா, மார்க்க கல்விக்கு கொடுக்கிறோமா, அந்த ஆர்வத்தோடு நம்ம என்ன செய்யறோமா, அந்த கல்வியை படிக்கிறோமா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்தாலா இந்த கல்வியை பத்தி ஏராளமான செய்தி அல்லாஹ்தாலா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கா, சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்லி காம்பா, நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தை பார்த்து நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய சமூக மக்களை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. என்ன கேளுங்க, قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. உங்களிலே மார்க்க கல்வியை படித்தவர்களும் மார்க்க கல்வியை படிக்காதவர்களும் சமமானவர்களா என்று உங்களுடைய உம்மத்தை பார்த்து நீங்க கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றா. அப்ப கல்வி கற்றவர்கள் என்பவர்கள் இயல்பாகவே கல்வி கற்காதவர்கள் சிறந்தவர்கள். வேறு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, எர்போல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களிலே ஈமான் கொண்டோர்களையும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் வச்சிருக்கிற என்று அல்லாஹ் சொல்றா. அல்லாஹ் நம்மளை உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருக்கான்னு சொன்னா எதை கொண்டு வச்சிருக்கிறான், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஈமானை கொண்டு அல்லாஹ் வச்சிருக்கான், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கல்வியை கொண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போன அந்த கல்வியை நம்ம உயர்வாக நினைக்கிறோமா? கல்விதானே நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது. அது உலக கல்வியா இருக்கட்டும், மார்க்க கல்வியா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, எந்த கல்வியாக இருந்தாலும் கல்வியை கொண்டுதான் ஒரு மனிதன் மேம்படுகின்றான். நம்மை மேம்படுத்தக்கூடிய அந்த கல்வியை நாம மேம்படுத்துறோமா? ஒரு வீட்டுல விலை உயர்ந்த பொருள் இருக்கு, ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை எவ்வளவு பாதுகாப்பா வைப்போம், அதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை விஷயங்களை ஏற்படுத்துவோம். ஒண்ணும் இல்ல, ஒரு 1 லட்ச ரூபாய் ஐபோன் நம்ம கையில வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம், அந்த ஐபோனுக்கு எவ்வளவு கவர் போடுவோம், அந்த போனை எவ்வளவு பத்திரமா பார்ப்போம், அந்த போனுக்காக தனி ஒரு இடத்த வீட்டுல ஒதுக்கி வைப்போம். அப்ப இந்த மார்க்க கல்வி நம்மளை உயர்த்தக்கூடியது. இந்த உயர்த்தக்கூடிய இந்த கல்வியை நம்ம பாதுகாக்க வேண்டாமா? நம்ம உள்ளத்துல வச்சு சரியான நேரத்துக்கு வர்றது, மனப்பாடம் பண்றது, பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் அந்த கல்வியை நம்ம உயர்த்துறதுக்கான அடையாளம். அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, காலப்போக்கில் அந்த ஆர்வங்கள் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. உலகத்துல பெருமானார் அல்லாட்ட எந்த ஒன்னையும் எனக்கு நீ அதிகமா குடியா அல்லான்னு கேட்கல. ரசூல் என்ன செய்யல, நல்லா எனக்கு நீ அதிகமா கொடு. நம்ம கேட்கிறோமே, பணத்தை அதிகமா கொடு, ஆயுள் அதிகமா கொடு, உடல் ஆரோக்கியத்தை அதிகம் கொடு, குழந்தை செல்வங்கள் அதிகம் கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு நம்ம அல்லாட்ட கேட்கிறோமே. ரசூல்லா எதையுமே அல்லாட்ட அதிகமா கேட்கல. அல்லாஹ் சொன்னா, நபியே நாயகமே, ஒன்ன மட்டும் நீங்க என்கிட்ட அதிகமா கேட்கணும், அதுல குறைவே இருக்கக்கூடாது. அதுல என்னவே இருக்கக்கூடாது பாய், குறைவே இருக்கக்கூடாது, அதை அதிகமா கேளுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னா. என்ன தெரியுமா, குர்ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நாயகமே, நீங்கள் என்னிடத்திலே கல்வி ஞானத்தை அதிகம் கொடுன்னு சொல்லி நீங்க துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, ரசூலுல்லாஹ் அந்த துவாவை என்ன செஞ்சாங்க, ஓதி காமிச்சாங்க. அப்ப அந்த உலக கல்வியா இருக்கட்டும், மார்க்க கல்வியா இருக்கட்டும், அந்த கல்வியை அதிகப்படுத்துறதுக்கு மதரசாக்கள்ல நேரத்தை நம்ம அதிகப்படுத்தணும். கல்வி அதிகப்படணும்னு சொன்னா வந்து 1/2 மணி நேரத்தை ஓதிட்டு போனா ஒன்னும் அதிகப்படாது. பழமே 1/2 மணி நேரம் வரோம்னா காலப்போக்கில் நேரத்தை கூட்டணும். ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்குவோம், பழமையா பார்க்கக்கூடிய நேரம் வரைக்கும் வேலை பார்த்தா ஒரு சம்பளம், ஓடி ஓவர் டைம் ஜாப் பார்த்தா, அதாவது அதிகபட்சமான நேரம் வேலை பார்த்தா அதிகபட்சமா அவர் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துக்கு தனி சம்பளம். நம்ம மார்க்க கல்வி என்ன செய்யறோம், பழமையா ஓதக்கூடிய அந்த 1 மணி நேரமாவது ஒழுங்கா ஓதணுமா இல்லையா? காலப்போக்கில் டயத்தை கூட்டணும். 1 மணி நேரங்கிறத ஒரு 1.25 மணி நேரம் இருக்கிறது, ஒரு 1.5 மணி நேரம் இருக்கிறது, கொஞ்சம் சீக்கிரமாவே மதரசாவுக்கு வர்றது, கொஞ்சம் தாமதமா மதரசா விட்டு போறது, இந்த மாதிரி நேரத்தை அதிகப்படுத்தணுமே தவிர 5 மணிக்கு வாங்கினா 5:30க்கு வர்றது, 6 மணிக்கு வாங்கன்னு சொன்னா 5:45 வீட்டுக்கு போறது, இது மதரசாவுடைய நேரத்தை அதிகப்படுத்துறதா? இப்படி நம்ம நேரத்தை குறைச்சா நம்ம கல்வி எப்படி அதிகப்படும்? கல்வி எப்படி அதிகப்படும்?
கல்விக்காக நம்ம நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த தியாகங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்ளும் போதுதான் அந்த கல்வி முழுமையாக நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க, நீங்க கல்விக்காக நேரத்தை ஒதுக்குங்க, அந்த கல்வியை நீங்க எப்படியாவது படிச்சுக்கங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் ஆலிமன், ஒன்னு நீங்க கத்து கொடுக்கிற நபராக இருங்க, அவ் முத்தஅல்லிமன், அல்லது கற்றுக்கொள்பவராக நீங்கள் இருங்கள், அவ் நாசிரன், அல்லது உதவி செய்பவராக நீங்கள் இருங்கள், அவ் முஹிப்பன், அல்லது கல்வி கற்றவரை, கற்றுக் கொடுப்பவரை, கல்வி கற்பதற்கு உதவி செய்பவரை நேசிப்பவராக இருங்கள். வலா தகுன் ஹாமிசா, நீங்கள் 4வது ஒரு நபராக 5வது ஒரு நபராக ஆகிவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்தஸ்துல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அது ஏதோ சாதாரண ஒரு அந்தஸ்து இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலக யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹரல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, யார் மார்க்க கல்வியை தேடக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையே லேசாக்கிறான். இதை தேர்ந்தெடுத்துட்டோம்னா இதுக்காக நம்ம நிறைய முயற்சி செய்யணும், இதுக்காக நிறைய தியாகம் செய்யணும். அப்படி தியாகம் செய்யறவங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்து பாதையை லேசாக்கியிருக்கான். சும்மா ஏனோ தானோன்னு வந்தோம், எப்பமோ ஒருக்க வந்தோம், பேருக்கு வந்தோம், ஒரு 4 பேரை போய் பார்த்தா மாதிரி இருக்கட்டும் சொல்லி வாரோம், அல்லது கொஞ்ச நேரம் போய் உட்காந்து வந்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி வாரோம், அல்லது வீட்லயே இருக்கோம் எரிச்சலா இருக்கு போயிட்டு வாரோன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் அந்த பாதையை லேசாக்கல. நமக்கு ரொம்ப நெருங்கின சொன்ன ஒரு கல்யாண வீடு வந்திருக்கும், ஆஹா இன்னைக்கு முக்கியமான பாடம் இருக்க, கல்யாண வீட்டுக்கு போறதா மார்க்க கல்வியை படிக்க போறதா, இல்ல நம்ம இன்னைக்கு போய் முக்கியமான பாடம் படிச்சுட்டே வந்துருவோம், கல்யாண வீட்டுக்கு கூட மறுநாள் போய் சொல்லிக்கலாம் சொல்லி அதை ஒதுக்கிட்டு இதுக்கு தியாகம் செஞ்சு வராங்க பாருங்க. கஷ்டப்பட்ட பாதை அதுதான். அந்த கஷ்டப்பட்ட பாதையில வரவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குறான். இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாம் லீவ் எடுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கவனக்குறைவாக மதரசாக்கள் இன்னைக்கு நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப என்ன செய்யறது, அதை சரியான முறையில் நம்ம மதரசாவுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலுமா பஅஸனி அல்லாஹு மினல் ஹுதா வல் இல்ம், அல்லாஹ் எனக்கு கொடுத்து அனுப்பிய கல்விக்கான நேர்வழிக்கான உதாரணம் எது தெரியுமா, கமஸலில் கைஸில் கஸீரி, அதிகமாக பெய்யக்கூடிய மழைய மாறி. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல நேர்வழியையும் கல்வியும் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த உலகத்துல கொண்டு வந்த கல்வியும் நேர்வழியும் எப்படி அதிகமா பெய்யக்கூடிய மழைய மாதிரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி அதிகமா பெய்யக்கூடிய மழைய அஸாப அர்லன், ஒரு பூமி ஏற்றுக்கொள்கிறது, ஃபகான மின்ஹா நகியத்துன் கபிலத்தில் மாஅ, அந்த பூமி தண்ணீரை உள்வாங்கிக் கொள்கிறது, ஃபஅம்பதத்தில் கலாஅ வல் உஷ்பல் கஸீரத, அந்த தண்ணியை உள்வாங்கிட்டு அது நிறைய பூண்டுகளை, கீரைகளை, காய்கறிகளை, பழ வர்க்கங்களை இந்த பூமிக்கு வெளியே அது முளைக்க செய்கிறது. இது முதல் உதாரணம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கல்வி எப்படிப்பட்டது, மலைய மாதிரி. அதை நம்ம உள்வாங்கிறவங்களா இருக்கணும். உள்வாங்கி எப்படி பூமி வெளியே செடிகளை, கொடிகளை, கீரைகளை, புற்பூண்டுகளை முளைய செய்தோ அது மாதிரி நாமளும் நம்ம கத்துக்கொண்டதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவர்களாக என்ன செய்யறது இருக்கிறது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த 2வது ஒரு பூமி இருக்குது. அந்த பூமி எப்படிப்பட்ட பூமி தெரியுமா, அம்சகத்தில் மாஅ, அது தண்ணியை உள்வாங்கல, அது என்ன செய்யல, தண்ணிய உள்வாங்கல, தண்ணியை தேக்கி வைத்திருக்கிறது. ஃபனஃபஅல்லாஹு பிஹன் நாஸ ஃபஷரிபு வஸகௌ வஸரஉ, அந்த தண்ணியை கொண்டு மக்கள் குடிக்கின்றார்கள், கால்நடைகளுக்கு குடிக்க கொடுக்கின்றார்கள், அந்த தண்ணியை கொண்டு விவசாயம் செய்யறாங்க. இது யாருக்கு தெரியுமா, ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருப்பாரு, படிச்ச எந்த ஒன்னையுமே தான் வாழ்க்கையில செய்ய மாட்டாரு. படிச்சது என்ன செய்ய மாட்டாங்க, தான் வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க, பிறருக்கு உபதேசம் மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். அவருக்கான உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது ஒரு பூமி இருக்கு. அந்த பூமி எப்படி தெரியுமா, அது ஒரு சகதி பூமி, அது ஒரு சகதியான பூமி.
அந்த பூமி தண்ணியை உள்வாங்கவும் செய்யாது, தண்ணியை சுத்தமான முறையில் தேக்கியும் வைக்காது. சாக்கடையாக சகதியாக மாத்தி அது பயன்பெறாத தண்ணியாக அதை மாத்திரும். சில மனிதர்கள் அப்படியும் இருப்பார்கள். கல்வியை படிக்கவே மாட்டார்கள், அந்த கல்வியை பொருட்படுத்த மாட்டார்கள், அதற்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கான உதாரணம் சகதியான பூமியை போலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட பூமியா இருக்கணும்? தண்ணீரை உள்வாங்கி கீரைகளை செடிகளை முளைய செய்யக்கூடிய பூமியை மாதிரி நம்ம இருக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் 2வது தரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தான் வாழ்க்கையில எதையும் செயல்படுத்தலனாலும் பரவாயில்ல, பிறருக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்திலையாவது நம்ம இருக்கணும். 3வது பூமியாக நாம் இருந்து விடவே கூடாது. இன்னைக்கு நம்ம முதல் தர பூமியை போல இருக்கிறோமா, 2வது தர பூமியை மாதிரி இருக்கிறோமா, 3வது தர பூமியை மாதிரி இருக்கிறோமான்னு சொல்லி நாம யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சில ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னாங்க, உங்களிலே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர் தான் உங்களிலே சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். நீங்க படிக்கிறீங்க, இங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கலாம், புதிதாக திருமணம் முடிச்சவங்க இருக்கலாம், திருமணம் முடிந்து பேரம்பேத்திகளை எடுத்தவர்கள் இருக்கலாம். நீங்க படிக்கக்கூடிய அந்த கல்வியை பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அந்த பிறர் உங்களுடைய தாயாக இருக்கலாம், உங்களுடைய தகப்பனாராக இருக்கலாம், உங்களுடைய அக்காவாக, தங்கச்சியாக, தம்பியாக, அண்ணனாக, கணவனாக, உங்களுடைய பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக யாராக வேண்டாலும் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கும் போதுதான் நீங்க சிறந்தவர்களாக மாறுறீங்க. கற்றுக் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல பிராக்டிக்கலா நம்ம முதல்ல வீட்டில் உட்காந்து ஓதணும். உங்கள எத்தனை பேர் வீட்டில் உட்காந்து ஓதுறீங்க? எத்தனை பேர் ஓதுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இஷாவுடைய நேரங்கள், சுபஹினுடைய நேரங்கள், நமக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல எவ்வளவு நேரம் இன்னைக்கு நம்ம குர்ஆனை ஓதுறோம், எவ்வளவு நேரம் செல்போனோட தொடர்பு கொள்றோம், எவ்வளவு நேரம் டிவியோட தொடர்புல இருக்கிறோம், எந்த நேரம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. குர்ஆன் சொர்க்கத்திற்கான பாதை, குர்ஆன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி, குர்ஆன் என்பது பெருமானோரோடு நம்மை நெருக்கி வைப்பதற்கான தகுதி படைத்த ஒரு வேதம். ஆனால் நம்ம கையில் வச்சிருக்கிற செல்லோ, நம்ம கையில் வச்சிருக்கிற டிவியோ நரகத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடியது. நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதோடு நீண்ட நெடிய தொடர்பை, நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்கிறோம். நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய குர்ஆனோடு, மதரசாவோடு, மார்க்க கல்வியோடு ரொம்ப தொலை தூரத்திலே நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப என்ன செய்யணும்? மதரசாவுக்கு நல்ல முறையில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா, இப்படி நல்ல முறையில வந்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுகின்றாரோ, வதஅல்லமஹு, அந்த குர்ஆனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார், வ அமில பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு தன் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றார். ஒரு ஆயத்தை ஓதி அந்த ஆயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா அந்த ஆயத்து என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் தன் வாழ்க்கையை வாழ முயற்சிக்கின்றார். அப்படி முயற்சித்தால் உல் பிஸயௌமல் கியாமத்தி தாஜன் மின் நூரி லவ்இ மிஸ்ரு லவ்இ ஷம்ஸி, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே ஒரு மிகப்பெரிய கிரீடத்தை கொடுப்பார். அந்த கிரீடம் என்பது உலகத்தில் உள்ள சூரியனை விட பிரகாசமானது. யாருக்கு? குர்ஆனை ஓதணும், ஓதி கொடுக்கணும், குர்ஆன் சொன்ன மாதிரி வாழணும், அவருக்கும் கொடுப்பார். கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஃபயுக்குஸா வாலிதைஹி, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அதே போன்றான 2 ஆடைகளை அல்லாஹ் கொடுப்பா. ஹுல்லதானி, 2 ஆடைகளை அல்லாஹ் கொடுப்பா. லா யகூமு பிஹிமத் துன்யா, அந்த ஆடைக்கு முன்னாடி இந்த உலகமே நின்னாலும் இந்த உலகம் பெருசா தெரியாது. அப்படி உயர்தரமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பா. ஃபயகூலானி பிமா குஸீனா ஹாதா, இந்த ஆடை எங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, இந்த ஆடை அல்லாஹ் எங்களுக்கு எதுக்கு உடுத்தி விட்டான்னு சொல்லி அந்த 2 பேரும் கேட்பாங்க. அவர்களிடத்திலே சொல்லப்படும், இது எதுக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டது? பிஅஹதி வலதிக்குமல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளைகளின் கையில் நீங்கள் குர்ஆனை கொடுத்தீர்களே அதுக்காகத்தான் இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கா. புரிஞ்சீங்களா? நம்மளும் ஓதணும், நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்.
நம்ம பிள்ளைகளுக்கும் குரானை கையில கொடுக்கணும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஒழுங்கான முறையில ஓதி அதை சொல்லி கொடுத்து அதன் பிரகாரம் வாழக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இது அல்லாது நிறைய செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுட்டே போறாங்க, சொல்லிக்கிட்டே போறாங்க. நம்ம படிக்கக்கூடிய கல்வி வெறுமனே வாய்வழி கல்வியாக இருக்கக்கூடாது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இல்மு இல்மானி, கல்வி இரண்டு வகைப்படும். கல்வி எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். இல்முன் ஃபீ கல்பி ஸாலிகல் இல்மு நாஃபிஉன். முதல் கல்வி எது தெரியுமா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வி. அது நம்ம உள்ளத்துல இருக்கணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். உலகத்தில் இருக்க எல்லாத்தை விடவும் மனசுக்குள்ள அது பிரியமானதாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த கல்வி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய கல்வி நாஃபிஉன், பயன் தரக்கூடிய கல்வி. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வ இல்முன் அலல் லிசானி. இரண்டாவது கல்வி வெறுமனே நாக்கில் இருக்கக்கூடிய கல்வி, வெறுமனே நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய கல்வி. இந்த கல்விக்கு அல்லாட்ட எந்த பயனும் இல்லை. அப்ப உள்ளத்துக்குள்ள ஒண்ணு போய் உட்காரணும்னு சொன்னா அதை உள்ளத்துல கொண்டு போறதுக்கு நம்ம ஏராளமான முயற்சிகள் செய்யணும், ஏராளமான தியாகங்களை செய்யணும். அதை பெற்றுக்கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாரானவர்களாக நம்ம என்ன செய்யணுங்க, இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலேயே கல்விதான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்தியை இமாம்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கு எப்படி துவா செஞ்சாலும் கல்வியை சார்ந்தே ஒரு துவாவை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய இமாம்களிலே சஹாபாக்களிலே ரொம்ப முதன்மையானவர்கள், ரொம்ப பிரபலியமானவர்கள். அவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய கல்வி எப்படி தெரியுமா கிடைச்சது? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒழு செய்வதற்காக தண்ணி கொண்டு போய் கொடுக்கறாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒழு செய்ய தண்ணி கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்படி தண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம்மனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். அணைத்துக் கொண்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப், யா அல்லாஹ் இந்த இப்னு அப்பாஸுக்கு நீ குர்ஆனுடைய கல்வியை நீ கொடுத்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் எனக்கு துஆ செஞ்சாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு குர்ஆனுக்கு இப்படி விளக்கம் எழுதி கொண்டிருக்கின்றேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப உலகத்துல விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் அது மார்க்க கல்வி, அது குர்ஆன். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எண்ணிலடங்காத தியாகத்தை நம்ம என்ன செய்யறது, செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை படித்தவர்களுக்கு என்று அவர்களுடைய சபையிலே தனி இடங்களை ஒதுக்கினாங்க. அப்போ மார்க்க கல்வி படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நல்ல குணத்தோடு நம்ம வாழணும். கல்வி படிச்சுட்டா மட்டும் போதாது, ஒழுக்கமான முறையிலும் நல்ல குணத்தோடு வாழணும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கைருக்கும் அஹாசீனுக்கும் அஹ்லாக்கன் இதா ஃபகஹு, உங்களிலே சிறந்தவர் யாருன்னு சொன்னா நல்ல குணத்தோடு மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அப்போ உங்க ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க. எப்படியாவது குர்ஆனை ஓதணும், குர்ஆனை எப்படியாவது மனப்பாடம் பண்ணணும், குர்ஆனோடு எப்படியாவது நம்ம இந்த உலகத்துல வாழணும். மரணிக்கக்கூடிய நேரத்துல கூட குர்ஆனோடு மரணிக்கணும். மறுமையில குர்ஆனை கொண்டு சொர்க்கம் செல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்ட்ட நாளைக்கு மறுமையில பரிந்துரை செய்யும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதர் இவருடைய கண்ணால் என்னை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தார், இவர் என்னை ஓதிக்கொண்டே இருந்தார், என்னோடு நிறைய நேரத்தை இவர் ஒதுக்கினார், இவரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி குர்ஆன் பரிந்துரை செய்யும், நோன்பு பரிந்துரை செய்யும். இது மாதிரி நிறைய அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஓதக்கூடிய நீங்க உங்களுக்கு ஷைத்தான் வந்து என்ன செய்வான்னா இடையில இடையில எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். ஷைத்தான் இருக்கானே, ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான விரோதியவன், உங்களை எப்படியாவது வழிகெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். மதசாக்கு போற நேரத்துலதான் தலைவலிக்க மாதிரி தெரியும், மதசாக்கு போற நேரத்துலதான் வயிறு வலிக்க மாதிரி தெரியும்,
மயசாக்குன்னு கிளம்பும் போதுதான் கொஞ்சம் அசதியா தெரியும். அப்பந்தான் வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்களோன்ட்டு உக்காரணும்னு தோண சொல்லும். அப்பந்தான் ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இதெல்லாம் ஷைத்தான் உங்களை இடையூறுபடுத்துறான். அது நீங்க விளங்கிக்கணும். லேசா ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே கிளம்பி போயிடுவோம். லேசா தான் இருக்கு, பரவாயில்ல போயிட்டு வந்துருவோம். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, ஒரு கல்யாண வீடு நம்ம வீட்டில் வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? ஒரு கல்யாண வீடு. லேசா ஒரு காய்ச்சடிக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் 2 நாள் கழிச்சு கல்யாணம், ட்ரெஸ் இன்னைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்றாங்க. என்ன செய்வோம்? காய்ச்சலாவது அதாவது ஒரு மாத்திரை போட்டு போய்கிட்டே இருப்போம். போவோமா போக மாட்டோமா? ஆனா மதரசாக்கு கிளம்பும்போது லேசா ஒரு மாதிரி இருக்கும். எப்போ எனக்கு ரொம்ப முடியல, ஐசியூ வார்டில் சேர்த்துருங்கிற மாதிரி படுத்துருவோம். மறுநாள் வந்து உடம்பே சரியில்லை ஆலிமா, எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். அது சைத்தான் இயல்பது. சைத்தான் என்ன செய்வான்? கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். நம்ம சைத்தானோட போராடி சைத்தானை வென்று குரானை நம்ம அடையணும். நம்ம குரானை அடைகிறதுக்கு நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது சைத்தான் தான். அவன் பல ரூபத்துல வருவான். சில நேரம் நோயின் ரூபத்துல வருவான், சில நேரம் வேலையின் ரூபத்துல வருவான், சில நேரம் சொந்தக்காரங்க ரூபத்துல. அதனால சொந்தக்காரங்க வந்தான்னு சைத்தான் சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாதீங்க. சில நேரம் அப்படி என்ன செய்வான்? வருவான். எப்படி வருவான்? சில சொந்தக்காரங்க போன் பண்ணுவாங்க, எம்மா நான் டான் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். எத்தனை மணிக்கெல்லாம் வந்துடுவேன்? அப்ப நம்ம நினைப்போம், சரி 5 மணிக்கு வராங்க, நம்மளும் 5 தான் மனசாக்கு போறோம், சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போவோம். மணி 5 ஆகும், 5:30 ஆகும், 5:45 ஆகும், 6 ஆகும். மகரிப்புக்கு போன வரும், வந்த இடத்துல லேட் ஆயிடுச்சு, மகரிப் தொழுதுட்டு வரேன் அப்படின்ட்டுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மனசு என்ன ஆயிரும்? லீவ் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி சில நேரங்கள்ல சில விஷயங்களை கொண்டு ஷைத்தா ஏதோ ஒரு ரூபத்துல நம்மள வழி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. குறிப்பா உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வெறுப்பு, நாளைக்கு போய்க்கலான்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம், சும்மா லீவு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னு சொன்னா நீங்க நல்லா விளைக்கங்க, ஷைத்தா உங்களோட நெருங்கிய நட்புல இருக்கிறான்ங்கிறத விளங்கிக்கணும். அப்படி யாருக்காவது தோணுதா? என்னைக்காவது தோணி இருக்கணுமே. அப்படி தோணி இருந்தா நீங்க ஷைத்தானோட கை கோத்தாச்சின்னு அர்த்தம். யாரோட கை கோத்தாச்சின்னு அர்த்தம்? ஷைத்தானோட கை கோத்தாச்சு. நம்ம ஷைத்தானுடைய நண்பர்களாக நண்பிகளாக மாறிட்டோம். சில நேரங்கள்ல தோணும், ஒண்ணுமே இருக்காது, நாளைக்கு போய்க்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்டு யாராவது லீவ் போட்டிருப்பாங்க, சரி அவ லீவ் போட்டிருக்க, அவரோட சேர்ந்து நாளைக்கு போய்க்கலாம். அப்படியெல்லாம் நமக்கு சில நேரம் தோணுதா இல்லையா? இதெல்லாம் ஷைத்தானுடைய தெளிவான திட்டமிட்டு நம்மளை வழி கெடுக்கிறதுக்கான வழியை தான் ஷைத்தானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஊர்ல இந்த மார்க்க கல்வியை இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை இன்ஷா அல்லாஹ் நம்ம கையாள இருக்கிறோம். இந்த மார்க்க கல்வியை எல்லாரும் ஓதணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கணும். அதுக்கான ஒரு முக்கிய விஷயமாக வரக்கூடிய திங்கட்கிழமையில ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்த இருக்கிறோம். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ பெண்கள் பயான் சொல்லி ஒரு நிகழ்ச்சி வச்சு அது என்ன செய்தி, எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நடக்க வேண்டியதை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நினைச்சுவோம் சொல்லுவோம். அந்த அன்னைக்கு சாயந்தரம் பெண்கள் பயான் இருக்கும். இங்க வந்திருக்கிற பெண்களும் இங்க வராத பெண்களுக்கு தகவல் கொடுத்து எல்லாரையும் வர சொல்லுங்க. அது சனியா இருக்கலாம் அல்ல ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். என்ன கிழமைங்கிறத மைக்கில் அறிவிப்போம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து திருமண வீடுகள்லாம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமை வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால லீவ் அதிகமா போடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்களும் கொஞ்சம் மதரசாவுக்கு சீக்கிரம் வர முயற்சி பண்ணுங்க. காலை நேரத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் வர்றதில்லை. குறிப்பா இந்த முதல் படிவம் 1வது சுமரா படிக்கக்கூடிய மாணவியர்கள்லாம் காலையில சுபூஹ் தொழுகைக்கே இங்க இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல வாங்க. ரொம்ப தாமதமா வரீங்க. நானே சில நேரங்கள்ல வெளியே தேநீர் அருந்து போகும்போது 1வது சுமரா பிள்ளைங்க 6:15 6:20 வர்றதெல்லாம் என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயல். அதை விட அலட்சியம்ங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. இது ரொம்ப அலட்சியத்தனம். சுபூக்கு எந்திரிக்கிறது நிச்சயமாயி போச்சு, உறுதியாகி போச்சு. சுபூக்கு எந்திரிச்சா சுபூ தொழுதோம், கொஞ்சம் தண்ணி குடிச்சோம், முடிஞ்சா ஒரு வீட்டில் ஒரு டீ போட்டு குடிச்சோம் அல்லது ஒரு கடுண்டியை போட்டு குடிச்சோம், காலைல ஒரு 5:40க்காவது நிக்கணுமா இல்லையா?
வாளியை தூக்கிட்டு போய் சாயா வாங்கிட்டு வந்து உப்புமா தின்னுட்டு அப்புறம் பொறுமையாக 6:20க்கு என்னமோ வாப்பா விட்டு லெஸ்ஸியில் போய் லியோவில் போய் லியோவா பாய் லெஸ்ஸியில் போய் வடை உப்புமாலாம் வாங்கி சாப்பிட்டு 6:30 மணிக்கு மாறமே. அப்போ ஆலிமாலாம் பாருங்க, ஆலிமாலாம் வந்து தகச்சத்துலேருந்தே இங்கே தான் இருக்காங்க. சரி பிள்ளைங்க வந்துட்டு எல்லாம் போயிடக்கூடாது பாதியில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப மாசா வந்து திரும்ப வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை ரெடி பண்ணி திரும்ப மாசா ஒரு நாளைக்கு காலையில் மட்டுமே ஒரு 3 தடவை 4 தடவை வீடுக்கும் பள்ளியாசலுக்கும் மாசாக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காக? உங்களுக்காக. நீங்க ஓதணும், எஞ்சி போயிடக்கூடாது, யாருக்கும் பாடம் கேட்காம விடுபட்டு போயிடக்கூடாது, பாடம் சொல்லி கொடுக்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அத்தனை வாட்டி வீட்டுக்கும் மனசாக்கும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப தாமதமா ரொம்ப ஒரு கவனக்குறைவாக பொடுபோக்குத்தனமாக வர்றதுங்கிறது மிகப்பெரிய அது ஒரு அநியாயம். அப்ப அந்த அநியாயத்தை குறிப்பா 1ஆம் சுமரா மாணவியர்கள் செய்யவே கூடாது. 2ஆம் சுமரா மாணவியர்களா இருக்கட்டும், 3ஆம் சுமரா மாணவியர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு நேரம் தாமதமா வராங்களோ அவ்வளவு நேரம் உள்ளேயே நிக்கணும். இன்னைக்கே 1ஆம் சுமரா பிள்ளைங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, 2ஆம் சுமரா பிள்ளைகள ஒரு ஆளும் 3ஆம் சுமரால ஒரு ஆளும் நின்றுப்பாங்க. இதுதான் 1ஆம் சுமரா பிள்ளைகளுக்கும். நீங்க ஆலிமாட்ட ஓதிக்கிட்டு இருக்கனால நான் உங்களை கூப்பிட்டு அடிக்கடி நான் கண்டிக்கிறது இல்லை, அதனால அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் நீங்க என்கிட்ட தான் ஓதணும். அப்ப அதுக்கு தயாராகணும். நீங்க புரியுதுங்களா? பாடங்களை நல்லா பாருங்க, பாடங்களை நல்லா எழுதுங்க, பாடங்களை தினமும் ஒப்பிங்க. ஆலிமாட்ட ஒப்பிக்கிறனாலும் உங்களுக்குள்ளேயே ஒப்பிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கிற நேரமாவது குறைஞ்சபட்சம் ஒழுங்கான முறையில ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்னைக்கு வந்து ஸ்பீடு வகுப்புல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 10 பேர் இருக்கிறீங்க. 9 பேர் இருக்கிறீங்க. அப்ப எல்லாரும் மாசாக்கு லீவு போடாம வந்துருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் வந்துருவீங்களா? ஆம்பளை பசங்களுக்கு சேர்த்துதான், ஆலிமா வகுப்பு சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் சேர்த்துதான். லேட்டா வராதிங்க. நீங்க லேட்டா வந்து ஆலிமா என்ன தண்டனை கொடுக்காங்களோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்களோ அதை நீங்க ஏத்துக்க தான் செய்யணும். புரியுதுங்களா? இப்ப ஆலிமா சொல்ற நீங்க கேட்கல, அப்புறம் நான் வந்து உடன்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் உடன்பட்டா நிர்வாகம் உடன்படுற மாதிரி இருக்கும். நிர்வாகம் உடன்பட்டா உங்க வீட்டுல இருந்து பெத்தவங்கள வேற யாரையாவது கூப்பிட்டு உங்களை பத்தி நாங்க குறைகளை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. புரியுதுங்களா? அது வந்து உங்களுக்கு மார்க்க கல்வியின் மேல ஒரு சடவை ஏற்படுத்திடும். அதனாலதான் ரொம்ப கண்டிஷன் இல்லாம சரி படிச்சு நல்ல முறையில ஓதி வந்துக்கணும்னு சொல்லிதான் அவங்க ரொம்ப கண்டிக்காம கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால கவனக்குறைவா நாங்க உங்களை அசால்ட்டா விட்டுருக்கோம் நீங்க நினைக்காதீங்க. உங்களை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு பிடிப்போமோ அன்னைக்கு பிடிக்கும் போது உங்களால அந்த புடியை தாங்கி கொள்ள முடியாம போயிடும். அதனால இப்பவுமே சரியான முறையில வந்துட்டு சரியான முறையில போறதுக்கான முயற்சியை செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க கல்வியை முழுமையான முறையில படிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.